குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. கடகம், கடகராசி காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்க ராசிக்கு பாருங்க, கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. 2023 ஸ்டார்டிங்ல இருந்து 2023 இருந்து எல்லா கடகராசி நேயர்களும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. மன உளைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. உடம்புல உடம்புல நோய் பாத்தீங்கன்னா உருவாகி இருந்திருக்கும். உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கும். விபத்தை சந்திச்சிருந்திருப்பீங்க. நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். வேலை இழந்தவங்க நிறைய பேர் கடகராசிக்காரங்க இருக்காங்க. வீட்டுல இருக்கவங்கள பாருங்க, வீட்டுல இருந்தாலும் மனசுல நிம்மதி கிடையாது. இல்லத்தரசிகள்ல சுத்தமா நிம்மதி கிடையாது. வேலைக்கு போற இடத்துலயும் பிரச்சனை, வீட்டுல வரும்போது பிரச்சனை. ஒரு சில பேர்ல வீட்டோட முடங்கி இருக்காங்க, வேலை இல்லாம அசிங்கமானப்பட்டு இருக்காங்க. இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு கடகராசி நேயர்களுக்கு. இதெல்லாமே மாறும். உங்க வாழ்க்கை மாறப்போகுது. அஷ்டம சனி முடிய போகுது உங்களுக்கு. சரிங்களா? எப்போ சனி பயிற்சி நடக்கும்னா வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 பாத்தீங்கன்னா சனி கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். கடகராசினர்களுக்கு உங்க வாழ்க்கையே ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி. இருள் உங்களை விட்டு விலக போகுது. இருட்டு உங்ககிட்ட இருந்து விலக போகுது. ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி உங்க மேல ஒரு வெளிச்சம் பட போகுது. இருட்டுல இருந்து வெளியே வர போறீங்க. மன உளைச்சல் இருக்காது இனிமேல். உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது. கடன் அதிகமா வச்சிருந்தீங்க பாத்தீங்களா, அந்த தொல்லையெல்லாம் உங்களுக்கு இருக்காது இனிமேல். சனி 9ஆம் இடத்துக்கு போக போறாரு. பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு போறாரு. கடகராசிக்கு சனி 7 மற்றும் 8ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி அவரு தான், 8ஆம் அதிபதி அவரு தான். 8ஆம் இடத்துல இருந்து கணவன் மனைவி பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும். குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனசு நிம்மதியே சுத்தமா இருந்திருக்காது உங்களுக்கு. 2023 இருந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. இளம் வயதில் இருக்கவங்க லவ் ஃபெயிலியர் வந்துச்சு உங்களுக்கு. வேலையில பிரச்சனை வந்தது. ப்ரொமோஷன் கிடைக்கல உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா விசா கிடைக்கல. பாஸ்போர்ட் வச்சிருந்தவங்க விசா கிடைக்கல, பிஆர் கிடைக்கல. வெளிநாடு போக முடியாம உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டிருந்தது. கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை. வீட்டு வேலையை முடிச்சு வீட்டுக்கு போனாலே பிரச்சனை தான். ஒரு சில பேர் பிரிஞ்சிருக்காங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது உங்களுக்கு. நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல ஒரு நேரங்க, பயன்படுத்திக்கங்க. இந்த நேரம் ஒரு நல்ல நேரம். உங்க வாழ்க்கை தலைகீழ மாறப்போகுது. அதுல சந்தேகமே கிடையாது. திருமணம் ஆகாம இருந்தவங்க எவ்வளவு வரன் பார்த்திருப்பீங்க. இந்த 1.5 வருஷம் 2 வருஷமா வரன் எவ்வளவோ பார்த்திருப்பீங்க. எதுவுமே செட் ஆயிருந்திருக்காது உங்களுக்கு. இந்த காலகட்டங்கள் பாருங்க, 2025 மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு வரன் தேடி வரும். கொஞ்சம் கொஞ்சமா நல்லது நடக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லது நடக்கும். என்னென்ன தடங்களா இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு தடங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். தொழில நஷ்டம் ஏற்பட்டவங்களுக்கு தொழில பெருசுபடுத்த போறீங்க. தொழில நிறைய லாபம் கிடைக்க போகுது. வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு நல்ல வேலை இந்த காலகட்டங்கள் கிடைக்கும். இப்ப சனி பயிற்சியில பாருங்க, நல்ல வேலை. ஏன்னா ஒரு சில பேர் 1 வருஷம் 1.5 வருஷமா வேலை இல்லாம இருக்காங்க. நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து, நல்ல ஒரு வேலையில இருந்து அவங்க வேலையில இருந்து நீக்கப்பட்டாங்க. வேலையை விட்டு ஒரு சில பேர் தூக்கிட்டாங்க உங்களை. பழிச்சொல், அசிங்க அவமானம் இதெல்லாமே வந்தது உங்களுக்கு. உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கு ஆகாம போச்சு. எல்லாமே நடந்தது உங்க வாழ்க்கையில. இது எல்லா கடகராசி நேயர்களும் அனுபவிச்சீங்க. அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. ஒரு சில பேருக்கு பாருங்க வேலையில பிரச்சனை, ஒரு சில பேருக்கு சொந்த தொழில பிரச்சனை, ஒரு சில பேருக்கு லவ்ல பிரச்சனை வந்தது, காதல்ல பிரச்சனை வந்தது, ஒரு சில பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு போனாங்க, ஒரு சில பேர் கடன் வாங்கி அசிங்கமான பட்டீங்க, தலை குமிஞ்சு நின்னீங்க, சொந்தக்காரங்க உங்களை ஏமாத்தினாங்க, கூட இருக்கவங்களே உங்களை ஏமாத்தினாங்க, உங்க நண்பர்களே உங்களை ஏமாத்தினாங்க. இது எல்லாமே கடந்த காலம் உங்களுக்கு நடந்தது. 2023 இருந்து உங்களுக்கு நடந்திருக்கும். இனிமேல் பாருங்க உங்க வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகும். இந்த சனி பயிற்சி உங்க வாழ்க்கையை புரட்டி போடுங்கிறதுல மாற்றமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்க வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை. இனிமேல் நல்ல ஒரு வேலை கிடைச்சு, நல்ல தொழில் ஆரம்பிச்சு, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. நல்ல வேலை கிடைக்க போகுது. வேலையில பாத்தீங்கன்னா இந்த வேலை சுமை அதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். அதெல்லாமே உங்களுக்கு இருக்காது. எதிரி தொல்லை, நிறைய எதிரி இருந்தாங்க பாத்தீங்களா, ஏதோ உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அது எல்லாமே சரி செய்யக்கூடிய, நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, பூர்வீக சொத்து சம்பந்தமா நிலத்தகராறு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கியிருப்பீங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா அலைஞ்சிட்டே இருந்திருப்பீங்க. வாய்தா மேல வாய்தா அப்படி இழுத்துட்டே இருந்திருப்பாங்க. நீங்களும் அலைஞ்சிட்டே இருந்திருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அஷ்டம சனி முடிச்சுன்னா என்ன பிரச்சனையில இருந்து
பிரச்சனையில் இருக்கவங்க, பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கவங்க வெளியே வர போறீங்கன்னு அர்த்தம். அதான் உண்மை. சரிங்களா? அப்ப எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கண்டங்கள் உங்களுக்கு இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர போறீங்க. அந்த கண்டங்கள், துன்பங்கள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. விபத்து நிறைய ஆக்சிடென்ட் பார்த்திருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு. வண்டியில போனா பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இதெல்லாமே உங்க வாழ்க்கையில் நடந்ததுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நடந்திருக்கும். அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். சனி ஏகப்பட்ட அனுபவத்தை கத்துக் கொடுத்திருப்பார். இந்த அஷ்டம சனியும் போது பாருங்க, துன்பத்தை மட்டுமே சனி கொடுப்பார். தடங்களை மட்டுமே சனி கொடுப்பார். உங்களை வளர விடாம தடுத்திருப்பார். அது 100% உண்மை. 100% உண்மை. கடகராசினியர்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க. எவ்வளவோ டெவலப் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அங்கே ஒன்றும் நடந்திருக்காது. எதுவுமே நகர்ந்திருக்காது. உங்களை போட்டு அப்படி சனி போட்டு இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர் உங்களை போட்டு இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். உங்களை வளர விடாம தானே சனி தடுத்தார். ஆனால் இனிமேல் நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, ஒரு வெளிச்சத்துக்கு வர போறாங்க. எல்லா கடகராசினியர்களும் நீங்க நல்லா இருக்க போறீங்க. அதுல மாற்றமே கிடையாது. இனி வரக்கூடிய காலகட்டம், 2.5 வருஷம் பாருங்க சனி பயிற்சி. சனி பயிற்சி வந்தோம்னா 2.5 வருஷம் சனி உங்க ராசிக்கு 9ல் தான் இருப்பார். அப்ப அஷ்டம சனி விலகுனால அதிர்ஷ்டம் கிடைக்க போதுங்க. வெளியூர் போக முடியும், உங்களால வெளிநாடு போக முடியும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். லாங் டிராவல் பண்ணி, அதாவது வெளியூர் வெளிநாட்டுல போய் படிக்க போறீங்க. படிச்சு முடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வெளிநாடு அல்லது வெளியூர்ல கிடைச்சிடும். உங்களோட முயற்சி, நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமா தான் அமையும். இந்த காலகட்டங்களில் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாத்துறது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். தடங்கள் இருக்காது உங்களுக்கு. ஒரு மனுஷனுக்கு மனுஷனுக்கு நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு உறக்கம், இது இருந்தாலே போதும். தேவையான அளவுக்கு பணம், இது இருந்தாலும் வாழ்க்கையை சமாளிக்க முடியும். உங்களுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது, நிம்மதியா தூங்க முடியல, உங்களால கையில பணம் இல்லை, இப்படிதான் நீங்க தவிச்சிங்க 2023ல இருந்து. இனி உங்க வாழ்க்கை அப்படியே மாறும். அதுல சந்தேகமே கிடையாதுங்க. அதனால நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கை மாறப்போகுது. உங்க வாழ்க்கை ஒரு வெளிச்சத்துக்கு வர போறீங்க. நீங்க உங்க வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுது. அதுல மாற்றமே கிடையாது. இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்க, நல்ல ஒரு தொழிலோட, நல்ல ஒரு வேலையோட, நல்ல வருமானத்தோட, நல்ல காசு பணத்தோட நீங்க சம்பாதிக்க போறீங்க. நல்லா இருக்க போறீங்க. நீங்க எங்க இருந்தாலும், இந்த பூமியில உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும், ஒரு சில பேர் அப்ராட்ல இருக்கீங்க. கடகராசினியர் நிறைய பேர் பாருங்க அப்ராட்ல இருக்காங்க. சிங்கப்பூர்ல இருப்பீங்க, மலேசியால இருப்பீங்க, ஆஸ்திரேலியால இருப்பீங்க, லண்டன்ல இருப்பீங்க, கனடால இருப்பீங்க. நிறைய போன காலகட்டம் எல்லாம் பாருங்க, நிறைய அப்ராட்ல இருந்தா நிறைய ஜாதகம் வந்தது. நிறைய கடகராசி நேயர்கள் துன்பப்பட்டுட்டு இருக்கீங்க. பிஆர் கிடைக்கலைங்க சார், உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நாங்க வீட்டோட முடங்கி இருக்கோம், வெளியே பாக்குறது தான் நாங்க நல்லா இருக்கோம், மனசுக்குள்ள மன வலியோட வேதனையோட நாங்க அழுதுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. அது எல்லாமே மாறப்போகுது உங்களுக்கு. இந்த பூமியில உலகத்தில் நீங்க எங்க இருந்தாலும் கடகராசி நேயர்கள் உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். இனி உங்க வரக்கூடிய இந்த காலகட்டம் நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு தரமான ஒரு யோகமான ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமைய போகுது. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுனாலே எல்லாமே பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? எல்லா கடகராசி நேயர்களும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. கோச்சார பலன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது? 6ஆம் அதிபதியா 8ஆம் அதிபதியா? 6 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சாலே சில பிரச்சனைகள் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை எடுத்துட்டு வரும். ஒவ்வொன்னா ஸ்டார்ட் ஆகும். இப்போ உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி, உங்க வயசு என்ன, உங்க ஏஜ் என்ன, நீங்க என்ன டேட் ஆஃப் பர்த் பிறந்திருக்கீங்க, டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இதெல்லாம் பார்த்து உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். நீ வேணும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நீ வரக்கூடிய காலகட்டங்கள் என்னென்னலாம் நடக்கும், இதெல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பா தெளிவா நம்ம 100% மக்கள்கிட்ட துல்லியமா பார்த்து தெரிஞ்சுப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும்